இமேஜின் பண்ணுங்க 10,000 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவுக்கு சவுத் சைட்ல ஒரு பெரிய நிலப்பரப்பு. அங்க பெரிய நகரங்கள், கலாச்சாரம், தமிழ் பேசுற மக்கள். ஒரு நாள் கொஞ்சம் கொஞ்சமா கடல் மேல வந்து அந்த நகரம் எல்லாத்தையுமே முழுங்கிடுச்சு. இது உண்மையா இல்ல பல நூறு வருஷமா சொல்லிட்டு வர புராணமா? இந்த கதை தான் குமரிகண்டம். சில பேர் இதுதான் தமிழுடைய நாகரிகமுடைய பிறப்பிடம்னு நம்புறாங்க. இன்னும் சில பேர் இது வெறும் புராண கதைகள்னு சொல்றாங்க. சயின்ஸ் என்ன சொல்லுது, ஹிஸ்டரி என்ன சொல்லுது, சங்கம் இலக்கியம்ல என்ன இருக்கு? இந்த வீடியோ முடியும் போது குமரிக்கண்டம் பத்தி இருக்கிற கன்ஃபியூஷன்ல இருந்து ஒரு கிளியர் பிக்சர் உங்களுக்கு கிடைக்கும். முதல் ரீசன், தமிழ் உலகத்தோட ஓல்டஸ்ட் லிவிங் லாங்குவேஜ்ல ஒண்ணு. தமிழ் கல்ச்சரும் ஹிஸ்டரியும் ரொம்ப பழமை வாய்ந்தது. அதனால நம்ம வரலாறு இன்னும் பெருசா இருக்கும்னு பல பேருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அடுத்தது, கடல் மட்ட உயர்வு, சுனாமி, கடலோர நகரங்கள், கடலுக்குள்ள போன சம்பவங்கள் உண்மையாவே ஹிஸ்டரியில நடந்திருக்கு. இந்த மாதிரியான நிகழ்வுகள் குமரிக்கண்டம் கதையை இன்னும் பலப்படுத்துது. ஜெனரேஷனுக்கு ஜெனரேஷன் இந்த கதை சொல்லப்பட்டு வந்தது. அதனால இன்னைக்கு பல பேருக்கு குமரிக்கண்டம்ன்றது ஒரு ஹிஸ்டாரிக்கல் தியரி மட்டும் இல்ல, தமிழ் கலாச்சாரத்தோட ஒரு முக்கியமான புராணமாகவும் தமிழ் பெருமையை குறிக்கிற ஒரு கல்ச்சுரல் சிம்பிளாகவும் மாறிடுச்சு. இமேஜின் பண்ணுங்க, 10,000 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவுக்கு சவுத் சைட்ல ஒரு பெரிய நிலப்பரப்பு. அங்க பெரிய நகரங்கள், கலாச்சாரம், தமிழ் பேசுற மக்கள். ஒரு நாள் கொஞ்சம் கொஞ்சமா கடல் மேல வந்து அந்த நகரம் எல்லாத்தையுமே முழுங்கிடுச்சு. இது உண்மையா இல்ல பல நூறு வருஷமா சொல்லிட்டு வர புராணமா? இந்த கதை தான் குமரிகண்டம். சில பேர் இதுதான் தமிழுடைய நாகரிகமுடைய பிறப்பிடம்னு நம்புறாங்க. இன்னும் சில பேர் இது வெறும் புராண கதைகள்னு சொல்றாங்க. சயின்ஸ் என்ன சொல்லுது, ஹிஸ்டரி என்ன சொல்லுது, சங்கம் இலக்கியம்ல என்ன இருக்கு? இந்த வீடியோ முடியும் போது குமரிக்கண்டம் பத்தி இருக்கிற கன்ஃபியூஷன்ல இருந்து ஒரு கிளியர் பிக்சர் உங்களுக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் குமரிக்கண்டம் தான் என்னன்னு சிம்பிளா சொல்றேன். இந்தியாவுக்கு சவுத் சைட்ல இருந்த ஒரு பெரிய நிலப்பரப்பு, அது இந்தியா ஓஷன்ல இருந்துச்சுன்னு நம்பப்படுது. அங்க தமிழ் மக்கள் வாழ்ந்தாங்கன்னு, பெரிய நகரங்கள் இருந்துச்சுன்னு, தமிழ் லாங்குவேஜ் அங்கதான் வளர்ச்சி அடைஞ்சிச்சுன்னு சில தமிழ் ரிசர்ச்சர்ஸும் தமிழ் ஆர்வலர்களும் சொல்றாங்க. ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம், இதை ப்ரூவ் பண்ண ஆர்கியாலஜிக்கல்ல இருந்தோ ஏசியன் மேப்ல இருந்தோ ரிலையபிள் சயின்டிபிக் எவிடன்ஸ் இது வரைக்கும் கிடைக்கல. அதனாலதான் இது ஹிஸ்டரியா இல்ல புராணமா, இந்த டிபேட் தான் பல வருஷமா நடந்துட்டு இருக்கு. இப்போ ஒரு முக்கியமான கொஸ்டின், நம்ம ஓல்டஸ்ட் தமிழ் புக், அதாவது சங்கம் இலக்கியம் என்ன சொல்லுது? இதுலதான் கன்ஃபியூஷனே ஆரம்பிக்குது. இறையனார் அகப்பொருள் உரை மாதிரி சில கமெண்ட்ரிஸ்ல 3 தமிழ் சங்கம் இருந்துச்சுன்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் 2 சங்கம் கடலுக்குள்ள மூழ்கிடுச்சுன்னு சொல்லப்படுது. ஆயிரக்கணக்கான கவிஞர்கள் அங்க இருந்தாங்கன்னு எழுதியிருக்காங்க. இத பார்த்த பல பேரு அப்ப குமரிக்கண்டம் உண்மையா இருந்திருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா ஹிஸ்டாரியன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஒரிஜினல் சங்கம் புக் நம்ம கிட்ட இல்ல, இருக்கிறது லேட்டர் கமெண்ட்ரிஸ் தான். அதனால இதை ஹிஸ்டாரிக்கல் ப்ரூஃபா பாக்குறத விட இலக்கிய மரபாக தான் பாக்குறாங்க. இப்ப இங்க ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. 1800ல சயின்டிஸ்ட் ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிருக்காங்க. இந்தியாவும் மடகாஸ்காரும் ஒரே மாதிரி சில அனிமல்ஸ் இருந்ததாகவும், அப்ப அவங்க என்ன யோசிச்சாங்கன்னா, 2 இடத்துக்கும் நடுவுல ஒரு லேண்ட் பிரிட்ஜ் இருந்திருக்கலாம்னு அந்த இமேஜினரி லேண்டுக்கு லிமோரியான பேர் வச்சிருக்காங்க. இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, சயின்டிஸ்ட் இந்த தியரியை தமிழ் ஹிஸ்டரிக்காக கிரியேட் பண்ணல, அனிமல்ஸ் எப்படி 2 இடத்துலயும் இருக்குன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணதான் கிரியேட் பண்ணிருக்காங்க. அப்புறம் சில தமிழ் ஸ்காலர்ஸ் வந்து லிமோரியாவும் குமரிக்கண்டமும் ஒண்ணுதான்னு கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் சயின்ஸ் ரொம்ப முன்னேறிடுச்சு. பிளேட் டெக்டானிக்ன்ற தியரி வந்துச்சு. அதுல என்ன சொல்றாங்கன்னா, பூமி பல பெரிய பிளேட்ஸா பிரிஞ்சிருக்கு.
அந்த பிளேட் கொஞ்சம் கொஞ்சம் மூவ் ஆயிட்டு இருக்கும். இதனால கான்டினென்ட்டோட மூவ்மெண்ட்டும் அனிமல்ஸ் எப்படி பல இடத்துக்கு ஸ்ப்ரெட் ஆனதுக்கும் சயின்ஸ்ல ஒரு புது எக்ஸ்பிளனேஷன் கிடைச்சது. அதனாலதான் லிமோரியான்ற ஒரு தனி கான்டினென்ட் தியரியை இன்னைக்கும் பெரும்பாலான சயின்டிஸ்ட் அக்செப்ட் பண்றது இல்ல. அப்புறம் தான் சில தமிழ் ஸ்காலர்ஸ் லிமோரியாவும் குமரிகண்டமும் ஒண்ணுதான்னு கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். இந்த கடைசி பனிக்காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உலகம் முழுவதும் சீ லெவல் கொஞ்சம் கொஞ்சமா உயர ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு சயின்டிபிக் எவிடன்ஸ் இருக்கு. அதனால இந்தியாவோட கடல் பக்கத்துல இருந்த சில நிலப்பரப்புகள் கடலுக்குள்ள போயிருக்கலான்னு சயின்டிஸ்ட் சொல்றாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் பூம்புகார். அங்க கடலுக்குள்ள சில ஏன்ஷியன்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கலான்னு ரிசர்ச்சர்ஸ் பல வருஷமா ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அத பத்தி இன்னும் ரிசர்ச் நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா இங்கதான் ஒரு முக்கியமான பாயிண்ட். இந்தியாவுக்கு சவுத் சைட்ல ஆஸ்திரேலியா சைஸுக்கு சமமான ஒரு பெரிய கான்டினென்ட் இருந்துச்சுன்னு சொல்ல இது வரைக்கும் ரிலேட்டபிள் சயின்டிபிக் எவிடன்ஸ் கிடைக்கல. ஓஷன் ஃப்ளோர் ஸ்டடிஸ், சேட்டலைட் மேப்பிங், மெரினா ஜியோகிராபி இது எல்லாத்தையுமே சயின்டிஸ்ட் அனலைஸ் பண்ணிருக்காங்க. ஆனா குமரிகண்டம் மாதிரி ஒரு கெயின் கான்டினென்ட் இருந்ததுக்கு கிளியர் ப்ரூஃப் கிடைக்கல. அதனால சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா சில கடலோர லேண்ட்ஸ் கடலுக்குள்ள மூழ்கி இருக்கலாம். ஆனா இந்தியாவுக்கும் சவுத் சைட்ல ஒரு பெரிய கான்டினென்ட் இருந்துச்சுன்னு இப்ப வரைக்கும் உறுதியா சொல்ல முடியாது. அப்போ ஒரு கேள்வி வருது, இவ்வளவு எவிடன்ஸ் இல்லைன்னா எதுக்கு இன்னும் நிறைய பேர் குமரிகண்டம் நம்புறாங்க? அதுக்கு ஒரு ரீசன் இல்ல. முதல் ரீசன், தமிழ் உலகத்தோட ஓல்டஸ்ட் லிவிங் லாங்குவேஜ்ல ஒண்ணு. தமிழ் கல்ச்சரும் ஹிஸ்டரியும் ரொம்ப பழமை வாய்ந்தது. அதனால நம்ம வரலாறு இன்னும் பெருசா இருக்கும்னு பல பேருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அடுத்தது, கடல் மட்ட உயர்வு, சுனாமி, கடலோர நகரங்கள் கடலுக்குள்ள போன சம்பவங்கள் உண்மையாவே ஹிஸ்டரியில நடந்திருக்கு. இந்த மாதிரியான நிகழ்வுகள் குமரிகண்டம் கதையை இன்னும் பலப்படுத்துது. ஜெனரேஷனுக்கு ஜெனரேஷன் இந்த கதை சொல்லப்பட்டு வந்தது. அதனால இன்னைக்கு பல பேருக்கு குமரிகண்டம்ன்றது ஒரு ஹிஸ்டாரிக்கல் தியரி மட்டும் இல்ல, தமிழ் கலாச்சாரத்தோட ஒரு முக்கியமான புராணமாகவும் தமிழ் பெருமையை குறிக்கிற ஒரு கல்ச்சரல் சிம்பிளாகவும் மாறிடுச்சு. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட், தமிழ் கல்ச்சர்ல மட்டும் இல்ல உலகம் முழுக்க பல சிவிலைசேஷன்ல கடலுக்குள்ள மூழ்கி போன நிலங்கள் பத்தின புராணங்கள் இருக்கு. அதுல ரொம்ப ஃபேமஸான அட்லாண்டிக் ஸ்டோரி. அதே மாதிரி தமிழர்களுடைய கல்ச்சரல் மெமரியில குமரிகண்டமும் ஒரு முக்கியமான இடத்தை பிடிச்சிருக்கு. அதனால குமரிகண்டம்ன்ற ஒரு நிலப்பரப்பு பத்தின கதை மட்டும் இல்ல, அது தமிழ் மொழி, தமிழ் பண்பாடு, நம்ம வரலாறு மேல இருக்கிற பெருமையும் ஆர்வத்தையும் காற்ற ஒரு சிம்பிள்னு கூட பார்க்கலாம். ஃபியூச்சர்ல புது ஆர்கியலாஜிக்கல் டிஸ்கவரிஸோ அண்டர்வேர் ரிசர்ச்சோ புது எவிடன்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஆனா இப்ப வரைக்கும் இருக்கிற சயின்டிபிக் எவிடன்ஸ் பேஸ் பண்ணும்போது குமரிகண்டம் ஒரு ப்ரூவன் ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்னு சொல்ல முடியாது. அதனால இது இன்னும் ஹிஸ்டாரிக்கும் மித்தாலஜிக்கும் நடுவுல இருக்கிற ஒரு பெரிய மிஸ்ட்ரியா தான் பார்க்கப்படுது. ஒரு விஷயம் எப்பயும் ஞாபகம் வச்சுக்கோங்க, கொஸ்டின் கேட்கறது தப்பு இல்ல, எவிடன்ஸ் தேடுறதும் தப்பு இல்ல. நம்ம ஹிஸ்டரியை நேசிக்கலாம், நம்ம கல்ச்சர் மேல பெருமைப்படலாம். ஆனா அதே நேரத்துல உண்மை தேடி தெரிஞ்சுக்கிறதுதான் ஒரு நல்ல ரிசர்ச்சர்ஸோட அடையாளம். குமரிகண்டம் உண்மையா இல்ல புராணமா? இந்த கேள்விக்கு பதில் இன்னும் தேடிட்டு தான் இருக்காங்க. ஆனா ஒரு விஷயம் மட்டும் நிச்சயம், அறிவை தேடி போற பயணம் தான் மனுஷனோட பெரிய சக்தி. அதனால கேட்க எல்லா விஷயத்தையும் அப்படியே நம்பாம ஆராய்ச்சி பண்ணுங்க, யோசிச்சு பாருங்க, உண்மையை தேடுங்க. உங்களுக்கு என்ன தோணுது? குமரிகண்டம் உண்மையாவே இருந்துச்சா இல்ல இது ஒரு புராணமா? உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க.